ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு முக்கியமான இடத்த விசிட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இராணுவ பயிற்சி மையமாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். இந்த இடம் வந்து நிறைய மூவியில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அதோட கிளிப்பு தான் ஒரு சில மூவிலேருந்து இது காட்டியிருக்கேன். இது வந்து மூக்குத்தி அம்மன் படத்துலேருந்து வந்து ஒரு சில கிளிப்ஸு இந்த இடத்த வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மகாராஜா வாழ்ந்த ஒரு அரண்மனை, பேலஸ்னு கூட சொல்லலாம். இது ரெண்டை தான் விசிட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரீஸ் தான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் டாப் 20ல் 18 அட்ராக்ஷன்ஸ் முடிச்சு லாஸ்ட் 2 அட்ராக்ஷனுக்கு வந்து இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அந்த 2 லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை ஃபோர்ட், இது பக்கத்துலேயே வந்து வட்டக்கோட்டை பீச்சும் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம். ரெண்டாவது லொக்கேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்மநாபபுர பேலஸ். ஸோ இது 2 இடத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டக்கோட்டையோட ஃபோர்ட்டுக்கு முன்னாடியே வந்து ரீச் பண்ணிட்டோம். இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6.3 கிலோமீட்டர் தான். காரில் வந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடலாம், 10-13 நிமிஷத்தில் வந்துடலாம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் வந்து ஓப்பனாக இருக்குது மக்களே. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள காரில் வரும்போதும் வந்து ஒரு 50 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டோக்கன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார் பார்க்கிங்கு. பட் இங்கே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு சில கார்ஸ் நிப்பாட்ட முடியும், பெரிய க்ரௌட் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. நாங்கள் வந்து 2 டிக்கெட் தான் எடுத்தோம். ஏன்னா கிட்ஸ் எல்லாமே 15 வயசு கீழங்கனால 2 டிக்கெட் தான் எடுத்தோம். வந்த உடனே பெரிய பானை மாரி வந்து சிமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து என்ட்ரன்ஸ் நோக்கி போயிட்டோம். உள்ளே போகும்போதே ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது வந்து மல்டி லாங்குவேஜில் இருக்குது. மறக்காமல் அதை படிச்சுட்டு உள்ளே போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம். ஸோ அதனால் வந்து அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட, அரசாங்கத்தோட கடமை மட்டும் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கூட மக்களே. இதுதான் மக்களே நம்ம பார்க்க வந்திருக்க வட்டக்கோட்டை ஃபோர்ட்டு. இது வந்து 18th செஞ்சுரியிலே கட்டியிருக்காங்க. இது வந்து அந்த டயத்தில் உள்ள திருவாங்கூர் அரசு அவங்க தான் இதை கட்டியிருக்காங்க. ஏன் இதை கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் அரசோட கடலோர எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக இதை கட்டியிருக்காங்க மக்களே. அந்நியர்கள் யாரும் உள்ளே வந்து தாக்குதல் தொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா நம்ம நாட்டை வந்து காக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இதை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர் நிலத்தில் 25 அடி உயரத்தில் இதை கட்டியிருக்காங்க மக்களே. இந்த கோட்டையை இப்போ போய் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கோட்டை பார்த்திங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்டு இருந்துச்சு. அதை வந்து 1741ஆம் ஆண்டு வந்து ஒரு டச்சு ஆஃபீஸர் வந்து இதை மாற்றி அமைச்சிருக்காரு மக்களே. ஆயிரத்தி 1809 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேணாடு அரசு தான் இந்த கோட்டையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1809 நடந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு போரில் வேணாடு வந்து தோற்கடிக்கப்பட்டு ஆங்கிலேயர் வசம் வந்து இந்த கோட்டை வந்து போயிடுச்சு. ஆனால் அந்த கோட்டை வந்து ரொம்ப அழகாகவும் இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினச்ச ஆங்கிலேயர்கள் வந்து இதை அழிக்காமலே விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரணாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஆயுதங்களையும் பீரங்கிகளையும் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க.
இப்போ நீங்கள் போனீங்கனாலும் அங்கே வந்து ஒரு சாய்தளம் இருக்கும், அதாவது ஒரு சரிவான வந்து சமதளம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பீரங்கிகளை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கும் இறக்குறதுக்கும் வசதியாக ஆங்கிலேயர்களால் அது கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட ஒரு சில பகுதியில் வந்து கடலால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது கடலோட அழகும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அட்ராக்ஷன்னே சொல்லலாம் கன்னியாகுமரியில். இங்கே கடற்கரை ஓரங்களில் பார்த்தோன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து ரொம்ப பார்க்கலாம். அது வந்து ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும். இந்த இடத்தோட வியூஸை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நேராக வந்து பத்மநாபபுரம் பேலஸ்க்கு போகிறோம். ஸோ வாங்க கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டக்கோட்டை ஃபோர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நேராக வந்து அடுத்த லொக்கேஷனான பத்மநாபபுரம் பேலஸ் தான் போயிட்டுருக்கோம். இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டையிலேருந்து கரெக்டாக 33 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போனீங்கனாலே அங்கே ஒரு 4-5 லொக்கேஷன்ஸ் இருக்குது, சேர்த்து கவர் பண்ணலாம். அது என்னங்கிறது அந்த கன்னியாகுமரியோட டாப் 20 என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் 20மே கவர் பண்ணி கன்சாலிடேட்டடாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதை நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம நேராக பேலஸ்க்கு போகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேலஸ்க்கு முன்னாடியே வந்துட்டோம். இந்த லெஃப்ட்டை எடுத்த உடனே சைடில் வந்து ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டணும். பார்க்கிங் அப்படிங்கிறது மாதிரி ஒரு செப்பரேட்டாக எதுவும் கிடையாது. ரோட்டோட 2 சைட்லேயும் நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஏகப்பட்ட வண்டிகள் நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேலஸ்க்கு முன்னாடி வந்துட்டோம். இதுதான் பேலஸோட என்ட்ரன்ஸ் மக்களே. ஸோ டேரெக்டாகவே உள்ளே போயிடலாம். சுற்றி பார்த்திங்கன்னா பேலஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இங்கே வந்து கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருட்கள் வந்து அந்த கடையில் கிடைக்குது. மர சாமான்களில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த கடையில் கிடைக்குது. நீங்கள் வேணால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடைக்குள்ளேயும் போய் ஒரு சில விஷயங்கள் விசாரிச்சு பாருங்கள். ஒன்றுமே வந்து வித்தியாசமான பொருட்கள் கிடைக்குதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா பேலஸோட அந்த முத்தம்னு சொல்லுவாங்கள்ல, முன்னாடி உள்ள கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ். இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பேலஸ் உள்ளே தான் இருக்கோம். உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேயே வந்து செப்பலை வந்து கழட்டி கொடுக்கறதுக்காக ஒரு இடம் இருக்குது. நாங்கள் போனது ஓணம் டைமுங்கிறதுனால நிறைய க்ரௌடு இருந்துச்சு. அது இல்லாமல் ஓணம் செலிப்ரேஷன் ரிலேட்டடாக அந்த பேலஸில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து செப்பலை வந்து அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக டிக்கெட் கவுண்டருக்கு தான் போனோம்.
இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மதியானம் 12:30 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் விட்டு 2 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் வந்து ஓப்பனாக இருக்குது மக்களே. இந்த பேலஸோட டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 35 ரூபாவும் சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிடுச்சு. என்னென்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மக்களே. உள்ளே வந்து பேலஸ்க்கு உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, வெளியில் நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க ஃபேமிலியோடன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே தானே நமக்கு வீடியோ எடுக்கிறதே முக்கியம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இருக்குது. பட் ஆனால் வந்து ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபி 2100 சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ வசதியெலாம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்கெட்டே அந்த வீடியோகிராஃபிக்குரிய டிக்கெட் நாங்கள் எடுக்கல. அதனால் எங்களால் வீடியோ வந்து உள்ளே எடுக்க முடியல. ஐம் ஸோ சாரி அபவுட் தேட். பட் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் எங்களுடைய கண்டினியூஸ் கன்னியாகுமரி சீரியஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து டாப் 20 வந்து கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ மறக்காமல் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இது எல்லாமே பாருங்கள். ஸோ see you in next சீரியஸ். கன்னியாகுமரி சீரியஸ் இதோட முடிஞ்சது மக்களே. நெக்ஸ்ட் சீரியஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then this is SK from SK World Tamil. Bye bye.